அத்தியாயம் 23 சமர்கண்ட் வீழ்ச்சி. கிபி 1220 ஆண்டு செங்கிஸ்கானின் படைகள் குவாரஸ்மிய பேரரசின் செல்வச் செழிப்புமிக்க நகரமான சமர்கண்டை நெருங்கின. அன்றைய இஸ்லாமிய உலகின் அறிவு மற்றும் கலைகளின் மையமாக சமர்கண்ட் இருந்தது. அதன் கோட்டைகள் அசைக்க முடியாதவை என்று சுல்தான் முகமது நம்பிக்கொண்டிருந்தார். 1,00,000க்கும் அதிகமான வீரர்கள் அந்த நகரத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தனர். செங்கிஸ்கான் வந்து பார்த்தபோது சமர்கண்டின் பிரம்மாண்டம் அவனையே வியக்க வைத்தது. செங்கிஸ்கான் நகரத்தை நேரடியாய் தாக்கவில்லை. அவன் ஒரு தந்திரமான உத்தியை கையாண்டான். அவன் தனது படைகளை 3 பிரிவுகளாக பிரித்து சமர்கண்டைச் சுற்றியிருந்த சிறு சிறு நகரங்களை முதலில் வீழ்த்தினான். இதனால் சமர்கண்டிற்கு வரவேண்டிய உதவிப் பாதைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டன. செங்கிஸ்கான் தான் கைப்பற்றிய கைதிகளை தனது படைக்கு முன்னே நடத்திச் சென்றார். இது ஒரு கொடூரமான உத்தி. இது சமர்கண்ட் வீரர்களின் மன உறுதியை குலைப்பதாக இருந்தது. முற்றுகை தொடங்கி சில நாட்களுக்குப் பிறகு சமர்கண்டின் படைத்தளபதிகளுக்கு இடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் செங்கிஸ்கானிடம் சரணடைய விரும்பினர், சிலர் இறுதி வரை போராட விரும்பினர். இந்த பிளவைச் செங்கிஸ்கான் தனது உளவுப்படை மூலம் நன்கு அறிந்து கொண்டார். அவர் ஒரு போலி பின்வாங்கல் நாடகத்தை அரங்கேற்றினார். மங்கோலியர்கள் தோற்று ஓடுகிறார்கள் என நினைத்து நகரத்தின் பாதுகாப்பை தளர்த்தியபோது செங்கிஸ்கான் மின்னல் வேகத்தில் திருப்பித் தாக்கினார். மங்கோலிய வீரர்கள் மதில்களில் ஏறி உள்ளே புகுந்தனர். சமர்கண்டின் வீதிகளில் நடந்த போர் மிக பயங்கரமானது. யானை படைகளைக் கொண்டு மங்கோலியர்களை எதிர்கொள்ளச் சீனர்கள் முயன்றனர். ஆனால் மங்கோலிய குதிரைகள் யானைகளைக் கண்டு அஞ்சவில்லை. மாறாக யானைகளின் பாகர்களை நோக்கி அம்புகளை எய்து அவற்றை மிரளச் செய்தனர். மிரண்ட யானைகள் தங்களின் சொந்த வீரர்களையே மிதித்துக் கொன்றன. சமர்கண்டின் அந்த மாபெரும் பள்ளிவாசல்கள் மற்றும் மாளிகைகள் இப்போது மங்கோலியர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. செங்கிஸ்கான் நகரத்தை முழுமையாய் சூறையாட தனது வீரர்களுக்கு அனுமதி வழங்கினான். ஆனால் அவன் ஒரு விஷயத்தில் உறுதியானான்: அறிஞர்கள், கைவினைஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் கொல்லப்படக்கூடாது. அவர்களையெல்லாம் அவன் தனது தலைநகரான காரகோரத்திற்கு அனுப்பி வைத்தான். சமர்கண்டின் செல்வங்கள் அனைத்தும் மங்கோலிய கூடாரங்களுக்குச் சென்றன. அந்த நகரம் தனது பொலிவை இழந்தது, ஆனால் அதன் ஆன்மா செங்கிஸ்கானின் சேகரிப்பில் இணைந்தது. இந்த வெற்றிக்குப் பிறகு சுல்தான் முகமது தனது தலைநகரை விட்டு வெளியேறி அலைந்து திரிந்தார். ஒரு காலத்தில் உலகிற்கே சவால் விட்ட சுல்தான் இன்று ஒரு அகதியைப் போல காஸ்பியன் கடல் ஓரம் தற்கொலை செய்து கொண்டார். செங்கிஸ்கானின் அதிகாரம் இப்போது இஸ்லாமிய உலகின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. சமர்கண்ட் வீழ்ச்சி என்பது வெறும் ஒரு நகரத்தின் வீழ்ச்சியல்ல, அது ஒரு மாபெரும் கலாச்சாரத்தின் சிதைவு. செங்கிஸ்கான் சமர்கண்டின் ஒரு உயரமான இடத்திலிருந்து அந்த நகரத்தை பார்த்தார். அவன் தனது தெய்வமான தெங்கிற்கு தனது நன்றியை தெரிவித்தார். நீதி வழங்கப்பட்டுவிட்டது என்று அவர் முணுமுணுத்தார். சமர்கண்டின் காயங்கள் ஆற பல நூற்றாண்டுகள் ஆகும், ஆனால் செங்கிஸ்கான் என்ற பெயர் அங்கே என்றென்றும் ஒரு அச்சமாக எஞ்சியிருக்கும். மங்கோலிய குதிரைகள் இப்போது அடுத்த இலக்கை நோக்கி நகரத் தொடங்கின. மேற்கின் அலைகள் இன்னும் ஓய்ந்திருக்கவில்லை.